அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கிற இந்த நிலையில் ஜூலை 15லிருந்து ஆகஸ்ட் 15 வரையிலான இந்த ஆடி மாதம் கடகராசியினருக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, அவங்களுக்கு நடக்கக்கூடாத சில விஷயங்கள் என்ன, அதுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் முதல் வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்ரகதி கண்டிப்பாக இருக்குது. ஜூலை 12 இருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனியுடைய வக்ர நிலை அப்படின்றது தொடரப்போகுது. கும்பம் வீட்டில் ராகு குருவுடைய பார்வையில் வீச்சிருக்காரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு. 24ஆம் தேதிக்கு அப்புறமா குருவோடு இணைந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் மிதுன ராசியை நோக்கி பயணிக்க போகிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்குள்ள வீற்றிருக்காரு, அதாவது பிரவேசிக்க போறாரு. அந்த இடத்துல புதனுமே இருக்காரு. ஜூலை 28ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து தப்பிச்சு கன்னியோட வீடான புதன் வீட்டுக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு. கடக ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்வதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்குமா, மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் வீட்டுடைய அதிபதியாக அமர்ந்திருக்கிறதால புதிய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் புதுசாக தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேலும் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிளைக்களை நீங்கள் தொடரக்கூடிய நிலை ஏற்படலாம். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. பிடித்த விஷயத்தை பிடித்த மாதிரி செய்து அதன் மூலியமா மன மகிழ்ச்சி பெறுவீங்க. சூரிய லக்னத்துல இருந்து அமர்வதால சோர்வு நீங்கி வலிமையா காணப்படுவீங்க. டென்ஷன் சோர்வுகள் எல்லாமே நீங்கும். இதனால் வரைக்கும் எத்தனையோ சோதனைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம். அதனால பல சோர்வுகளும் டென்ஷனும் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அதிகார தோரணை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பல்வேறு பாதிப்புகளை ஏற்கனவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முதல்ல யோசித்து செய்கிறது மூலிமா நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நாளைக்காக யோசித்து இன்றைக்கே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதாவது என்னால் இதை செய்ய முடியும்னு முன்னாடியே நீங்கள் போய் சொல்லிவிட்டு அதன் மூலிமா பின்னாடி சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதனால் எந்த ஒரு கமிட்மெண்ட்லையும் சேராமல் இருக்கிறது நல்லது. வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கும். வருமானத்தை ரெட்டிப்பாக்குவது குறித்து நீங்கள் சிந்திப்பீங்க. 2வது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தைய ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது தவிர குழந்தையே இல்லாதவங்களுக்கான குழந்தை பாக்கியம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு ஏங்கி இருக்கீங்க, திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க, வரனே அமையலை அப்படின்னா கூட இந்த ஒரு காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் வீடுகளில் சுப நிகழ்ச்சி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடங்குகிற யோகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். வணிகம் நடத்துவது சாதாரணமாக இருந்தாலும் கூட ஒரு தொழிலாக அதை நம்ம நடத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பல கனவுகளோட இந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அதை தொடங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிய வாகனம், வண்டி, மொபைல் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய விஷயங்களை தொடங்குவீங்க. நிறைய பேருக்கு அரசியல் ரீதியான தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா துறைகள்லையுமே தொடர்புகள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அரசியல் ரீதியான தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராசியுடைய 2ஆம் அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் வீட்டில் கேது செவ்வாய் இருக்கிறதால கடன் பகை வராமல் இருக்கிறது நல்லது. அதாவது கடன் வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட சரியான முறையில் கடனை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுறது நல்லது. இதனால் பகை ஏற்படாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய் கேதுவுடைய சேர்க்கை நிறைய கடன் வாங்க வைக்கும் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். செவ்வாய் கேதுவுடைய இந்த ஒரு சேர்க்கை படாத பாடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதனால் கடன் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் கேது 2 பேரும் சேர்ந்தாலுமே கடன் தான் வாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால்
அதனால் கடன் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லது. இல்லை யாருக்காவது கடன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறமா போடுவது நல்லது. ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கேதுவுக்கு நேரடியாக ராகு இருக்கிறதால சட்டவிரோதமான தொழில்கள் செய்கிறத தவிர்க்கலாம். பொதுவாகவே தேவையற்ற தொழில்களை செய்கிறது நமக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. சட்ட விரோதமான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த தொழில்களை செய்கிறது நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதனால் பெரிய சிக்கல்கள் ஏற்படவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். 12ஆம் வீட்டுடைய அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதால ஏதாவது தேவையில்லாத செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்களே போய் அந்த செலவு செய்யணும்னா கூட தேவையில்லாமல் எங்கேருந்து வேணாலும் அந்த செலவு வர வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் குருவோடு சேர்ந்து இருப்பதால் விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுத்தும் மீண்டும் விரயத்தை கொடுத்து விடும் வாய்ப்புகள், அதாவது லாபமும் வரும் அதுக்கேற்ற செலவுமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு அப்புறமா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கேதுவால் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிற நிலை ஏற்படும். ஏன்னா கேது மற்றும் செவ்வாயுடைய அந்த சேர்க்கை வந்து பிரியறதால சில பிரச்சனைகள் நிவர்த்தியாக வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் பயணம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற வண்டி மூலிமா ஃபைன் கட்டுற மாதிரியான நிலை ஏற்படலாம். இல்லை பயணத்தில் ஏதாவது காணாமல் போக வாய்ப்பு இருக்குது, திருட்டு போக வாய்ப்பு இருக்குது, பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கர்வம் ஏற்படும். அதாவது நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை நீங்கள் வந்து இந்த கர்வத்தை குறைக்கிறது மூலியமாக நீங்கள் சரி செய்யலாம். இதனால் மனதை அமைதியாக வச்சுருக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் பயணம் இந்த மாதிரியான விஷயம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயிறு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதனாலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது தவிர எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக டீல் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் வேகமாக ஒரு விஷயத்த செய்கிறது மூலியமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாய் சவடால் விடுறதை தவிர்க்கலாம். தேவையான இடங்களில் பேசுகிறதும் தேவையில்லாத இடங்களில் பேசாமல் இருக்கிறதுமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 40லேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவங்க முதலீடு செய்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் அவங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு கவனமாக செலுத்துறது ரொம்ப நல்லது. பொதுவாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. எதுலேயுமே நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலன் உங்களை வந்து சேர இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இதையும் நீங்கள் வந்து ரொம்ப கடைப்பிடிக்கிறது நல்லது. நிதானமான பேச்சு மூலிமா நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். குடும்பத்திலே கூட தேவையில்லாத இடங்களில் கோபமோ இல்லை தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது மூலியமாகவும் குடும்ப மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக சிதைஞ்சு போகும். அதனால் அமைதியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கூட பணியாற்றவங்களுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்களுக்காக தேவையில்லாத முடிவுகளை உடனே எடுக்கிறது வேண்டாம். ஒரு விஷயம் அவங்க கேட்குறாங்கன்னா கூட அதை வீட்டில் வந்து சொல்லி அவங்கக்கிட்ட அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்லது. பதற்றத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் இல்லை சட்டவிரோதமான நபர்களிடமிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் சின்ன தடைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு துறை அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல பலன் பெற முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் வரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. வரியை சரியான சமயத்தில் கட்டுறது மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி. ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நரம்பு தூக்கமின்மை தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். அலட்சியம் காட்டுறது மூலயமா ஆபத்து அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம். இது தவிர அம்மன் வழிபாடில் ஈடுபடுவது மூலியமாகவும் பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்கள் பெற உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலயமா ஏற்படக்கூடிய சில தடங்கல்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ மூலயமா இந்த ஒரு ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.